ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். பூரி சப்பாத்தி ரெண்டுக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த குருமா பண்ண ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு துண்டு பட்டை 3 கிராம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. பட்டை கிராம்பு பொரிஞ்சதும் இதில் ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தால் சரியாக இருக்கும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்ததும் இதில் நல்லா பழுத்த தக்காளியை ஒரு தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு குழையிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சோம்பு பொடிச்சு சேர்த்துக்கோங்க. குறகுறப்பாக பொடிச்சு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விடுங்க. மசாலா இந்த அளவுக்கு ஒன்று சேர்ந்து வந்ததும் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வைங்க. மசாலா கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், மசாலா நல்லா வெந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் 4 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி கையில் மசிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. கட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி உதிர்த்து விடும்போது நமக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி திக்காக கிரேவியை தான் பண்ண போகிறோம், அதனால் 1 கப் மட்டும் தண்ணி சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு ரொம்ப திக்காக வேண்டாம், கொஞ்சம் தண்ணியாட்டம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க. பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. கன்சிஸ்டன்சி நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு வந்ததும் இதில் நல்லா பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்துட்டு ஸ்டவ்லேருந்து எடுத்துருங்க. ரொம்ப சிம்பிளான முறையில் உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.